இன்றைக்கி இந்த சத்தத்தை கேட்குற நீங்கள் ஒருவேளை இந்த சூழ்நிலையிலே இருக்கலாம். பாருங்கள், எப்போ பாருங்க சோகமாகவே இருப்பாங்க, பறி கொடுத்தது மாதிரியே இருப்பாங்க, ஏதோ ஒன்று இழந்தது மாதிரியே இருப்பாங்க. கேட்டால் அவங்க அடிக்கடி அந்த இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. என்னடா இது உண்மையிலேயே ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததல்ல, இது சத்துருடைய ஒரு மிகப்பெரிய தந்திரம். அதனால் இன்னைக்கு ஒரு ஞானத்திற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நான் எப்பவும் சந்தோஷமாக இருப்பேன், நான் இனி சோகமாக இருக்க மாட்டேன். உங்கள் சந்தோஷத்தை மனிதர்கள் கூட கெடுக்கலாம். பாருங்கள், சில நேரத்தில் சிலர் அப்படியே நம்ம நல்ல சந்தோஷமாக இருப்போம், மூட் ஆஃப் பண்ணுவாங்க, நம்முடைய சந்தோஷத்தை எடுத்து போடுவாங்க. இதுக்குன்னே நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறது பிடிக்காது, சந்தோஷமாக இருக்கிறத அவங்க விரும்பவே மாட்டாங்க. எப்பவும் சோகமாக இருக்கிறது தான் அவங்க விரும்புவாங்க. அப்போது அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு முன்பாக நீங்கள் சோகமாகவே இருந்துட்டீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை வெற்றியாக இருக்காது. அதனால் அதுக்காக அவங்க முன்னாடி அப்படியே பயங்கரமாக சிரிச்சிட்டு அவங்கள வெறுப்பேற்றிட்டு அப்படி வெளித்தோற்றமாக நடிக்கணும்னு நான் சொல்லலை. இருதயத்துக்குள்ள என்ன நடந்தாலும் நீங்கள் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இனி நான் சோகமாக இருக்க மாட்டேன், நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். ஏன்னா மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் உங்கள் பலன். நீங்கள் சந்தோஷமாக இல்லைன்னா சீக்கிரமாக சிக்காயிருவீங்க. நீங்கள் சந்தோஷமாக இல்லைன்னா உங்கள் முன்னாடி வச்ச எவ்வளோ பெரிய டார்கெட்டையும் உங்களால் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது. அதனால் இன்றைக்கு அந்த சத்ரு துரத்தி அடிக்கலாம். தாவீது வேதம் சொல்லுது, தன்னுடைய மகனால் துரத்தப்பட்டு மேலே மலையில் ஏறி போகிறான். அந்த நேரத்தில் ஊசா என்கிற ஒருத்தன் பின்னாடி அழுது கொண்டே வரான். தாவீது உடனே என்ன பண்ணுறாரு, எப்பா நீ இந்த இடத்துல இருக்காத, நீ இந்த இடத்துல என் கூட இருந்தா நீ எனக்கு பாரமாக இருப்பா, நீ போயிரு, முதல்ல நீ அங்கே போய் வேலையை பாரு, ஏன்னா என் கூட நீ இருக்காது. அப்போது தாவீது ரொம்ப அழுகிறவர்களையும் சோகமாக இருக்கிறவங்களையும் தான் கூட வச்சிருக்கிறதுக்கு அவர் விருப்பமே படலை. ஏன்னா அவருக்கு தெரியும், பாசிட்டிவாக கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இல்லைன்னா ஒரு நல்ல விசுவாசத்தோட, பாசிட்டிவ்னு உலகம் சொல்கிறது பாசிட்டிவ் வைப் அப்படின்வாங்க, ஆனால் நம்ம வேதத்தின்படி சொன்னால் அந்த விசுவாசம் அதுதான் ஃபெய்த்து. சந்தோஷமாக இருக்கிறவர்கள் நம்மோட இருக்கிறது ரொம்ப ஆசீர்வாதம். அதனால் இன்றைக்கு யாராவது ஒருவர் இந்த சத்தத்தை கேட்குறவங்க, பாஸ்டர் நான் அப்படி தான் இருக்கிறேன், எனக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு சோகம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது, பிரச்சனை இல்லாத யாரும் இல்லை, போராட்டம் இல்லாத யாரும் இல்லை, அப்படி இருந்தால் இன்றைக்கி உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாரு. இல்லை, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, இனி என்ன நடந்தாலும் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். முதல்ல எனக்குள்ள நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். அந்த முடிவை எடுக்கலாமா?